இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. பண்டைய காலத்தில் இயற்கையா முறையில வந்து நம்ம மக்கள் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்ப வந்து இயற்கையை விட்டுட்டு நம்ம எல்லாம் செயற்கைங்கிற ஒரு இதுக்குள்ள உள்ள வந்துட்டோம். அதிலிருந்து திரும்பி மீண்டு வர்றதுக்காக எல்லா மக்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த புது முயற்சி வந்து கையில் எடுத்திருக்கோம். எங்களோட முதல் கொள்கை என்ன அப்படின்னா, இந்த இயற்கையை வந்து ஆதரிக்கணும். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இயற்கையை விட்டு வெளியே போயிட்டாங்க. திருப்பி வந்து பண்டை கால இயற்கை முறைக்கு உள்ள வரணும் அப்படிங்கறக்காக நாங்க இந்த முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்கோம். நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இயற்கையை ஆதரிக்கிற விவசாயிகளை ஒன்று திரட்டி அவங்க கிட்ட வந்து இயற்கையா விளையக்கூடிய பொருளை வந்து நாங்க சந்தைப்படுத்துறோம். அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த பொருளை நாங்க விற்பனை பண்றோம். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாம சில வெளிநாடுகளுக்கும் வந்து இது மாதிரி இயற்கை பொருட்களை வந்து நாங்க ஏற்றுமதி பண்றதுக்கான எல்லா சப்போர்ட்டுகளும் பண்றோம். இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்டா வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட, விவசாயி கிட்ட வந்து இயற்கையா விளைவிக்கிற பொருளை வாங்கி அதை நாங்க வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம், அதாவது சந்தைப்படுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், பழங்கள், அது போக அவங்க வந்து தன் ஓன் ப்ராடக்ட், அவங்களே வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வேல்யூட் பண்ணியிருப்பாங்க, மதிப்பு கூட்டியிருப்பாங்க. அது மாதிரி பொருட்களை வந்து நாங்க வாங்கி அவங்களை வந்து ஊக்கப்படுத்துறோம். காய்கறிகள் அப்படின்னா நாங்க வந்து ரசாயனம் போடாத இயற்கை உரங்கள், அதாவது தொழு உரம், பூச்சி விரட்டி, பஞ்சகாவியம், இது மாதிரி வந்து பொருட்களை வந்து தெளிச்சு விளைவிக்கிற பொருட்களை வந்து நாங்க வந்து டைரக்டா வந்து ஃபார்மர்ஸ் இருந்தே வாங்குறோம். இன்னொன்னு, அதே மாதிரி அவங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா தினை, அரிசி, இது மாதிரி கம்பு, ராகி, அதோட வந்து மாவு வகைகள், சில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், பிஸ்கட்ஸ், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விவசாயம் வந்து அவங்களே வந்து அவங்க பொருளை வந்து மதிப்பு கூட்டுறாங்க. அது மாதிரி பொருட்களையும் நாங்க வாங்கி அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறோம். இப்போ நாங்க இந்த காய்கறிகள் வந்து எப்படி நாங்க தரம் பிரிச்சு அறியறோம் அப்படின்னா, ரசாயனம் இல்லாத இது முதல்ல வந்து ஒரு ஃபார்மர் வந்து எங்ககிட்ட வர்றாங்க, ரீச் பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க காய்கறிகள் வந்து நாங்க வந்து பரிசோதிப்போம், லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து சுத்தமான எந்த ரசாயனம் கலக்காத தொழு உரம், இது போன்ற இதெல்லாம் தயாரித்த காய்கறிகள், அதாவது உருவாக்கப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்றோம். இது வந்து எங்களுக்காக. இதே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் வந்து சர்டிஃபை பண்றாங்க. எப்படி அப்படின்னா 3 years மினிமம், அதாவது 3 வருஷம் குறைஞ்சபட்சது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க உரங்கள், கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், இது மாதிரி வந்து இன்ஆர்கானிக் உரங்கள் யூஸ் பண்ணாம விளைவிச்சு அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம வந்து அவங்ககிட்ட சர்டிஃபை வாங்கணும். அது மாதிரி பண்ற விவசாயிட்டு இருந்து நாங்க பொருட்கள் எடுக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோபி ஏரியால பசுமை பேரான்னு சொல்லிட்டு ஒரு பேராயம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சந்தைப்படுத்துறாங்க. எப்படின்னா, இது மாதிரி ஆர்கானிக்கா இயற்கையா விளைவிக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அவங்க பொருளை வாங்கி அவங்க சந்தையில வச்சிடறாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கின பொருளை அந்த பசுமை பேராயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எல்லா பக்கம் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ அது மாதிரி இருக்கிற விவசாயிகள், அது மாதிரி பண்ற சில பேராயங்கள், இதே ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உயிர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க இதே மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டிங் இது வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு கடை மாதிரி, கூட்டுறவு வங்கி மாதிரி, கூட்டுறவு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இயற்கையா விளைவிக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட, அதாவது விவசாயிகிட்ட இருந்து வந்து பொருட்களை வாங்கி அங்க சந்தைப்படுத்தி டைரக்டா வந்து கன்சியூமர், அதாவது மக்கள் கிட்ட வந்து நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற நாங்க பேராயம், உயிர், இது போன்ற அமைப்புகள் இருந்து நாங்க வந்து பொருளை வாங்குறோம். நாங்க நேரடியா காய்கறிகள் மட்டும் வாங்குறது கிடையாது, அவங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டுல மட்டும்தான் விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொருளுக்கான உரிய விலை வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த நாடு.
அதனால வந்து ஒரு 70% நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உற்பத்தி அதிகமா இருக்கு. அது எப்படி விற்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, சந்தைப்படுத்துற இது வந்து அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழியக்கூடிய பொருள். அதனால பயம், சீக்கிரம் வந்து கெட்டு போயிருமோ, நம்மளுக்கு கிடைக்கிறது போட்ட வந்து வெள்ளாம போட்ட முட்டுவலி கூட கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன விலை கிடைச்சாலும் கொடுத்துட்றாங்க. அதுதான் தப்பு. ஆனா வெளிநாட்டுல அப்படி பண்றது இல்ல. வெளிநாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொருளை மதிப்பு கூட்டுறாங்க. மதிப்பு கூட்டி ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அதையே தான் நம்மளும் இங்க கொண்டு வரணும், நம்மளும் வந்து பழகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்றோம். நாங்க இது மாதிரி வந்து நிறைய நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா வெளியே தெரியறது இல்ல. ஏன்னா வந்து இந்த இன்ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டா இருக்கு. ஒரு இந்தியா முழுசு வந்து பரவி இருக்கு. ஆனா இந்த இன்ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட் இது மாதிரி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏரியா சார்ந்து இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுகிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமா ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த காலத்துல பிறந்த குழந்தைகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பிரஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வந்து ஒரு பொருள், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பொருள், அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய், வேற எதுவும் இல்லை, எண்ணெய். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து கலப்பட ரசாயனம் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இயந்திரம் மூலயமா, அதாவது பல்வரைசர்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு மிஷின்ல போட்டு ஆட்டுற எண்ணெய் தான் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றோம். அதனால என்ன கேடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மரச்செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட தன்மை கெடாது. எண்ணெயோட தன்மை குறையாம அப்படியே எண்ணெய் நம்மளுக்கு அந்த காயோ கடல் என்ன அப்படின்னா கடலையோ இல்ல தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் சத்து இருக்கும், அந்த சத்து அப்படியே வரும். அதனால வந்து நம்ம திருப்பி வந்து அந்த காலத்துல முறை மாதிரி நம்ம வந்து திருப்பி வந்து மரச்செக்கு எண்ணெய்க்கு போகணும். அதனால அதை ப்ரமோட் பண்றதுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க எங்களோட சொந்த மரச்செக்கு ஒன்று போட்டு அது மூலியமா வந்து நாங்க எண்ணெய் ஆட்டி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது மாதிரி விளைவிக்கிற விவசாயிகள் யாராவது அவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்தணும், எங்ககிட்ட நேரடியா தொடர்பு கொள்ளலாம், தாராளமா எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட தொடர்பு நம்பர் 99 655 5 15 75. நீங்க வந்து டைரக்டா வந்து எங்களையே வந்து அனுப்பலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணன் எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூருக்கு பக்கத்துல புல்லாக்கவுண்டனூரை சேர்ந்த துரைசாமி அவருடைய தோட்டத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய தோட்டத்துல வெண்டை சாகுபடி பண்ணிருக்காரு. அந்த வெண்டை சாகுபடியினுடைய நுணுக்கங்களை பத்தி தான் இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது எத்தனை ஏக்கரா போட்டிருக்கீங்க நீங்க? வந்து நான் ஒரு 1/2 ஏக்கரா பயிர் பண்ணிக்கிறேனுங்க. 1/2 ஏக்கரா? ஆமாங்க. 1/2 ஏக்கரா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ விதை வந்து எவ்வளவு போடுவீங்க? விதை ஒரு 600 கிராம் தேவைப்படுங்க. 600 கிராம் போதும்? ஆமாங்க. சரி, இப்ப 600 கிராம் விதை போட்டுறீங்க. ஆமாங்க. இப்ப போட்டு முடிச்சு எத்தனை நாள்ல உங்களுக்கு வந்து இது காப்புக்கு வர ஆரம்பிக்கிறதுங்க சொல்லுங்க. இது வந்து நெட்டி 45 நாளையில காய் பறிக்கலாங்க. 45 நாளையில வந்துருங்க. சரி, 45 நாள்ல இருந்து சரிங்க தொடர்ந்து எத்தனை நாளைக்கு உங்களுக்கு காய் வந்துகிட்டே இருக்குங்க? 60 நாளைக்கு மறுபடியும் 60 நாளைக்கு பறிக்கலாங்க. முதல்ல ஒரு 10 நாளைக்கு காப்பு கம்மியா வருங்க. 10 நாளைக்கு மேல போயிட்டா ஒரு 50 நாள் வரைக்கும் காய் அதிகமா வருங்க. அப்புறம் கடைசியில ஒரு 10 நாள் காய் கம்மியாயிருங்க. கம்மியாயிரும். இப்ப முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ கிடைக்குங்க? முதல்ல ஆரம்பத்துல வந்து ஒரு 10 பருப்புக்கு வந்து ஒரு 1/2 ஏக்கராவுக்கு வந்து டெய்லி ஒரு 50-60 கிலோ வருங்க. அப்புறம் அதுக்கு மேல போயிட்டா 100 கிலோ பக்கமா வருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு 40 நாளைக்கு 100 கிலோ வந்துட்டே இருக்குங்க. 80 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் வந்துட்டே இருக்குங்க. அப்புறம் அதுக்கு மேல கடைசி ஆகிற போது கொஞ்சம் காய் கம்மியாயிருங்க. சரி, இப்ப நீங்க டோட்டலா இப்ப காட்டை அழிக்கிற வரைக்கும் சரிங்க எவ்வளவு உங்களுக்கு டன் கிடைக்குங்க? ஒரு 4 டன்னு மேக்சிமம் கிடைக்குங்க.
இந்த மொத்த ஈல்டு 4 டன். 4 டன் வந்துருங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் சரிங்க, கிலோ என்ன விலைக்கு போகுது, டன் என்ன விலைக்கு போகுது? கிலோ வந்து 30 ரூபாய் 25 ரூபாய் இப்படி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விலை போகுங்க. மேக்சிமம் அப்புறம் ஒரு நாளைக்கு 35க்கும் போகுதுங்க. இன்னைக்கு 30 ரூபாய்க்கு போச்சுங்க. ஆவரேஜ் 30 ரூபாய் கிடைக்கும். அப்ப 4 டன் அப்படிங்கல ஒரு 1,20,000 போகுங்களா? வருங்க ஒரு 1.20 கிடைக்கும். 1.20. ஆமாங்க. சரி, இப்ப இந்த 1.20ல சரிங்க உங்களுக்கு முட்டு வலி செலவு, சரி, இந்த உரம் கொடுக்கறது, சரி, அப்புறம் ஆள் கூலி, சரி, பொறிக்கிற செலவு, பராமரிக்கிறது, இதெல்லாம் செலவு எவ்வளவு வருங்க? எங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு பக்கமா வந்துருங்க செலவுங்க. 40 ரூபா வந்து. அப்ப 1.20ல ஒரு 40 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 80,000 மிச்சமா கிடைக்குங்க. அது இந்த விலைக்கே வித்துட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா மார்க்கெட் டவுன் ஆனா கொஞ்சம் கம்மியாகும். இன்னைக்கு ரேட் பிரகாரம் உங்களுக்கு இந்த விலை கிடைக்கும். ஆமா, கிடைக்கும். சரிங்க. இப்போ ஒரு கிராப்புக்கும் நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த வகையில இப்ப வெண்டைக்காய்க்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுப்பீங்க, அது எந்த முறையில கொடுப்பீங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிருங்க. இப்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா தண்ணி வேண்டியது இல்லைங்க. மழை இல்லாத போது ஒரு 4 நாளைக்கு ஒரு தண்ணினாலும் இந்த காய் வரும்போது கொடுக்கணுங்க. அப்ப காய் வந்து நல்லா சைனிங் வருங்க, இடம் வருங்க, காய் நல்லா நோட்டம் இருக்குங்க. தண்ணி இல்லாம இருந்ததுன்னா காய் நோட்டம் இருக்காதுங்க, விலை பிடிக்காது. ஆமாங்க. இந்த காயெல்லாம் நீங்களே பொறிப்பீங்களா இல்ல ஆளுக்கு வந்து பொறிச்சு? ஆளுதானுங்க. நாம் வந்து பொறிக்க முடியாதுங்க. நாம் மற்ற வேலைக்கு இருக்கிறதுனால டெய்லி 2 ஆள் வந்தாங்கன்னா ஒரு 100 கிலோ பக்கமா பொறிச்சிருவாங்க. அவங்களுக்கு வியாபாரிகள் எடுத்துட்டு போயிடறாங்க. நாங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுங்க. டெய்லி மார்க்கெட் இருக்குதுங்க. மார்க்கெட்ல கொண்டு போய் ஏலத்துல வச்சு ஏலத்துல தான் போகும் காய். நோய் என்னென்ன வகையான நோய் எல்லாம் தாக்கும், அந்த நோய்க்கு என்னென்ன நிவர்த்தி கொடுப்பீங்க, அதாவது என்னென்ன மருந்துகள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லிருங்க. இதுல வந்து அந்த புழு இருக்குங்க அதிகமாங்க. அப்புறம் இந்த பச்சை பூச்சி இப்ப ஈ மாதிரி பறக்குங்க. அதுல வந்து அந்த புழுவுக்கு வந்து அந்த கோராஜின், பேமு இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்குதுங்க. அந்த பூச்சிகளுக்கு வந்து அதுக்கு தனியா பவுடர் மாதிரி மருந்து இருக்குதுங்க. அதை அடிச்சோம்னா கண்ட்ரோல் ஆகிக்குங்க. 5 நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கணுங்க. எப்படிங்க அது? நீங்க ட்ரிப்பிளே கலக்கி விட்டுறீங்களா இல்ல ஸ்ப்ரேயர்ல அடிக்கிறதானுங்க? ஸ்ப்ரேயர்ல அடிச்சு. ஆமாங்க. இப்ப நீங்க ட்ரிப்பும் போட்டுருக்கீங்க? ட்ரிப் இருக்குதுங்க. ட்ரிப்பிள் வந்து ஏதோ உரங்கரை விட்டுறதுன்னா ட்ரிப்பிள் விட்டுறதானுங்க. விட்டுருவீங்க? ஆமாங்க. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். இந்த வெண்டையை பொறுத்த வரைக்கும் எந்த மண்ணுக்கு, அதாவது நல்ல களிமண்ணுக்கு வருமா, செம்மண்ணுக்கு வருமா, எந்த வகையான மண்ணுக்கு வெண்டை வந்து நல்லா வரும் அப்படிங்கறதையும் நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. இதுல இப்ப எங்க மண்ணுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. பாரு, செடியெல்லாம் ஒரே மட்டமா இருக்குதுங்க, நல்லா இருக்குங்க. அப்புறம் காட்டுல சத்து இல்லைன்னா செடிக நல்லா வராதுங்க. எல்லாம் ஆடு குட்டி மாதிரி தான் இருக்குங்க. சத்து இருக்கிற முட்டு நல்லா வருங்க. செடி நல்லா எல்லா மண்ணுக்குமே வருங்க. ஆனா சத்து இருக்கணும் காட்டலிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிங்க, ரெட்டிப்பு லாபம் அடைவாங்க. எப்படின்னா நம்ம ஊடு பயிரா போட்டு, அது மாதிரி இந்த வெண்டைக்காய வேற எதுலயாவது ஊடு பயிரா போட்டு ஒரு டபுள் லாபம், இரட்டிப்பு லாபம் கிடைக்க முடியுங்களா? இதுல போடுறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. இதுல ஒரு 20-25 நாளையிலேயே பயிர் நல்ல செடி வளர்ந்துருமுங்க. அப்புறம் அதனால ஊடு பயிரை எதை போட்டாலும் எடுக்க முடியாது. சீக்கிரம் ஈல்டுக்கு வருதுங்களா, அதனால எடுக்க முடியாது, போட முடியாது. ஆமாங்க. டோட்டலாவே 45 நாள்ல வந்து காய் வந்துடுதுங்க. இப்ப வெண்டைக்காய் வந்து இப்ப நீங்க சாகுபடி பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கிராப் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, இதை பராமரிக்க முடியலீங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இல்ல ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த கிராப் வந்து நல்ல லாபம்ங்க, பாக்குறதுமே ஈஸிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறை குறையா என்ன நினைக்கிறீங்க நீங்க? இதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையில இல்லைங்க. ஆளுகளும் இருக்கிறாங்க பொறிக்கிறதுங்க. இது வந்து சில பேர் வந்து பொறிக்கிறது தான் சிரமமா இருக்குங்க. முள்ளாட்டா குத்துங்க கையில. அதுக்கெல்லாம் கிளவுஸ் போட்டுங்க, ஃபுல் கை ஷர்ட் போட்டு உள்ள போயிட்டு ஒன்றும் பண்ணாதுங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லைங்க. விலை மட்டும் ஒரு 25 ரூபாய்க்கு மேல போயிட்டா பிரச்சனையும் நல்ல லாபம் தான், நல்ல லாபம் தான். அதனால இந்த விலைக்கீழே ஸ்டாண்டர்டா இருந்ததுன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க. சில சமயத்துல பார்த்தா நிறைய காய் வரும்போது 10 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் போற சீசன் உண்டுங்க. அந்த சமயத்துல பார்த்தா எங்களுக்கு நட்டம் தான் வருங்க. அதனால இப்ப இந்த விலை அப்படி ஸ்டாண்டர்டா இருந்தா நல்லா இருக்குங்க. ஆமாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க வெண்டைக்காய் பத்தி இவ்வளவு நுணுக்கமா சொல்லிங்க. என்ன நேயர்களே, இதுவரைக்கும் வெண்டை சாகுபடி பத்தியும் அதனுடைய நுணுக்கங்களை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வெண்டை சாகுபடியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க துரைசாமி அவர்கிட்ட கேட்டு அதற்கான விளக்கங்களை நீங்க பெறலாம். இந்த வெண்டை சாகுபடி பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய போன் நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்னுடைய போன் நம்பர் வந்து 9003480447. கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களின் வலிமையால் முன்னேறுவோம் நாம். மக்களிடைய உத்வேகத்தால் நம்பிக்கை ஊட்டினோம். நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம்.
அடிவானில் கதிரவன் எழும் நிலத்திலிருந்து மைதானம் வரை இமயத்தின் பறிமூடிய சிக்கரத்தில் இருந்து இந்த மாக்கடல் வரை வெண்மை புரட்சியோ பசுமை புரட்சியோ கிராம வளர்ச்சியோ ஊற்றமையே சமயமாகும் அத பகலோ இரவோ இந்து முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் முன் வந்தனர் அனைவரும் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை துவக்கினோம். இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. வெற்றிலை சாகுபடி மிகுந்த தொழில் நுணுக்கங்கள் உடையது. வெற்றிலை கொடிகால்கள் பச்சை பசேல் என்று செழித்திருக்கும். ஆத்தூர் அக்கரைப்பட்டிக்கு செல்லலாம். முன்னோடி வேளாண்மையாளர் மயிலம்மாள் வெற்றிலை சாகுபடியின் வெற்றி கதையினை கூறுகிறார், வாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அக்கரைப்பட்டி கிராமத்துல இருந்து விவசாயி மயிலம்மாள் அவங்களை இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்க என்ன பயிர் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா குடிப்பயிராக இருக்கும் வெற்றிலை சாகுபடி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல என்னென்ன இடையூறு இருக்கு, அதை எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இந்த பயிர் முதல்ல எப்படி சாகுபடி பண்றது, இடத்தை எப்படி தயார்படுத்துறது, அதுல இருந்து சொல்லுங்களேன். உழுவாங்க சார். உழுது நல்லா அப்புறம் பார் போடுவாங்க. பார் போட்டு அப்புறம் வெத்தலை கொடி நடுவாங்க. கீரை நடுவாங்க. கீரை நடந்து ஒரு கொஞ்சம் வளர்த்து வந்தோடனே ஒரு 5 அடி வந்த உடனே அப்புறம் அந்த வெத்தலை கொடி நட்டு விட்டு தண்ணி பாய்ச்சிடுவாங்க. சரி, இது எத்தனை அடிக்கு ஒருக்கா இந்த வெத்தலை கண்ணு நடணும்? இது கண்ணா நடுவீங்களா இல்ல தண்டா வெட்டி வைப்பீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. தண்டை அப்படியே 2-3 வெத்தலை இருக்க மாதிரி தண்டா வெட்டி அப்படியே ஊனி விட்டுருவாங்க. அது அப்படியே பறந்து இந்த அகத்தியில் ஏறிடும். சோ இந்த வெற்றிலை கொடி பயிராக இருக்கிறதுனால அகத்தி நட்டி ஆகணும். நட்டா கொடி வேற கொடி கொடி கீழே போயிடும்ல, மேல போறதுக்காக அந்த அகத்தி நடுறது. சரி, இந்த கொடி பயிரா இருக்கிறது இப்ப நீங்க தண்டை வெட்டி வைக்கிறீங்க. இது எவ்வளவு நாள் ஆகும்? பயிரா வளர்ந்து வெற்றிலையா நமக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகும். இந்த 6 மாசத்துல இதுக்கு என்னென்ன உரங்கள், இயற்கை உரமா செயற்கை உரமா, தண்ணீர் எப்படி? இந்த இயற்கை எருவு, இந்த வண்டல் மண்ணு போடுவாங்க. முதல் பறிப்புக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதே 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆச்சுன்னா அப்புறம் டெய்லி மாசம் 5 நாள் ஒடிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் பயிர் வளர்ந்து கொடி வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். அப்புறம் 5 நாளுக்கு 1 மாசத்துக்கு இருக்கா வெத்தலை கிளிக்கிட்டே இருக்கலாம். 4 வருஷம் 3 வருஷத்துக்கு தான். சரி, இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் முதல் பறிப்பு பறிக்கலாம்னு சொல்றீங்க. அந்த மாதத்துல எவ்வளவு நாளைக்கு ஒருக்க பறிப்பீங்க? அதே 15 நாளைக்கு இருக்கா, 1 மாசத்துக்கு இருக்கா. 15னா 1 மாசம் வெத்தலை வளர பொறுத்து வெடிப்பாங்க. சரி, ஒரு பறிப்புக்கு எவ்வளவு உங்களுக்கு எண்ணிக்கையில வரும்? அதை பத்தி சொல்லுங்களேன். அது நிறைய வரும் சார். நிறைய நிறையா இருக்குல்ல, நிறையா கண்ணியாக ஒடிச்சிட்டு போவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோ 50 கிலோ 20 கிலோ இப்படி ஒடிச்சு டெய்லி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ நீங்க எத்தனை ஏக்கர்ல இந்த கொடிப்பயிரை இந்த வெற்றிலையை போட்டிருக்கீங்க? நாங்க 8 ஏக்கருமே போட்டோம். நீங்க 8 ஏக்கர் எங்க பங்காளி இந்த 8 ஏக்கருமே நாங்க கொடி தென்னம்பிள்ளை வச்சு கொடுத்து அவங்களுக்கு கொடிக்கால் கொடுத்து தென்னம்பிள்ளை வளர்த்து கொடுத்தாங்க. அவங்க இந்த வெத்தலை கொடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வெத்தலை கண்டு எங்களுக்கு காப்புக்கு வந்துருச்சு. நாங்கள் 4 வருஷமா அந்த கொடிக்காய் வச்சு தென்னம்பிள்ளை அதனால உண்டாக்கி காய் அங்கிட்டு ஒரு 3 மணி காய் வெட்டுறோம். இந்த கொடிப்பயிரா இப்போ இந்த வெற்றிலையை நீங்க வியாபாரத்துக்கு கான்ட்ராக்டர் இருக்கீங்களா இல்ல நீங்க சுயமா வெளியில மார்க்கெட்டிங் பண்றீங்க? வேலையை எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்களே கிள்ளி அவங்களே நிறுத்தி இட போட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. நாங்க அலைய வேண்டியதில்லை, அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. சரி, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்குது? ஏக்கர் அவங்க 10,000 கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 பேசிடுவாங்க. வருஷத்துக்கு 10,000 அவங்க தனி வச்சு கொடுத்து அவங்களே எல்லாம் எடுத்துட்டு எங்க கண்ணை வளர்த்து கொடுத்துருவாங்க. சரி, இப்ப வருஷத்துக்கு 10,000 இது எத்தனை வருடங்கள் இது உங்களுக்கு பலன் தரும்? எங்களுக்கு அதே 3 வருஷம் அவங்க குத்தகை அவங்க எடுத்துக்கிறாங்க. 3 வருஷம் நல்லா இருந்தா 4 வருஷம் இல்லாட்டி 3 வருஷத்துல அடிச்சிருவாங்க. பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம்.
விவசாயி மயிலம்மாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து குடிப்பயிரா இருக்கிற அந்த வெற்றிலையை வந்து அவங்க இடத்துல போட்டுட்டு அவங்க வந்து குத்தகைக்கு வருஷத்துக்கு 10,000 விட்டுட்டாங்க. இப்ப அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து அதிக லாபம் இல்லை என்றாலும் அவங்க வந்து இந்த பயிர் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை மிகவும் அதிகமா இருக்கிறதுனால பயிர்கள் வந்து ரொம்ப வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு அவங்களுக்கு வருமானம் கிடைக்கவில்லை. குத்தகைக்கு எடுத்தவங்களும் மிகவும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி அவங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக தான் சார். இப்போ தண்ணி வசதி இருந்தால் நல்லா கிடைக்கும், அவங்களுக்கும் நல்ல பழம் இருக்கும், செடி நிறையா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணினால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும். சரி, இதுக்கு தண்ணீர் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சணும்? இது தண்ணீர் ரொம்ப அவசியமா, அதை சொல்லுங்க. தண்ணி தான் முக்கியம். முதல்ல இருக்கு தண்ணி தப்பு நிற்கணும். 4 நாளுக்கு பாய்ச்சுவாங்க, 4 நாளுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா இதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க? அது 4 நாளைக்கு ஒரு பாய்ச்சுவாங்க. 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு பார்த்து கற்று நிறையா வைப்பாங்க. தண்ணியே மெயினாக வைக்கிறதுக்கு. அப்படியே நல்லா பயிர் வரும், நல்லா அகத்தி வரும், வெத்தலை நல்லா நிறையா கிடைக்கும், நல்லா வளரும். சரி, இது இப்போ இந்த வெத்திலையை வந்து இப்போ வந்து சாகுபடி நீங்க சொல்ற கருத்தை பார்த்தா ரொம்ப விவசாயிகள் வந்து சாகுபடி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அப்படின்னு உங்களுடைய கருத்தா இருக்கு. இப்போ மேற்கொண்டு தண்ணீர் வசதி உள்ளவங்க இந்த வந்து வெற்றிலை சாகுபடி செஞ்சால் அவங்களுக்கு பலன் தருமா? இப்போ எப்படி சார் வரும்? கிடைக்காதுல்ல. தண்ணி பலன் இல்லைன்னு அவங்களுக்கு விளையாட செய்ய முடியாதுல்ல. கொஞ்சம் நஷ்டம் தானே அவங்களுக்கு. தண்ணி தான் அவங்களுக்கு நல்ல லாபம் தான், தண்ணி இல்லைனா கொஞ்சம் நஷ்டம் தான். இப்படி காஞ்சது எப்படி சார் வரல தண்ணி வரும்? அகத்தையும் பசு கொடுக்காதுல்ல, பழுத்துரும்ல. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அக்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள மயிலம்மாள் தோட்டத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக பணப்பயிராக இருந்த இந்த வெற்றிலை சாகுபடி இன்றைய காலத்தில் இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வறட்சியாலும் மேற்கொண்டு விவசாயம் செய்ய முடியாமல் இந்த பகுதியினர் ரொம்ப மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். அவர்கள் போட்ட அந்த 3 வருட பயிர்கள் வந்து 2 வருடத்திற்குள்ளேயே சுருங்கிவிடும் நிலைமை கண்கூடாக தெரிகின்றது. இதன் மூலியமாக அவர்கள் போட்ட லாபம் அட்லீஸ்ட் செலவழித்த பணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மேற்கொண்டு விவசாயத்தை கைவிடாமல் முயற்சி செய்து வந்து இந்த பயிரை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்து வருகின்றனர். இதை பார்த்து மற்ற விவசாயிகளும் இந்த காலகட்டத்தில் வந்து விவசாயிகள் என்ன சொல்வது, அதாவது தண்ணீர் பற்றாக்குறைக்கு முயற்சி செய்து மேற்கொண்டு பணப்பயிராக மாற்றக்கூடிய கோடைகால பயிர்களை அவர்கள் வந்து விவசாயம் செய்து பலன் அடையும்படி நாங்கள் மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.